அவர் 6வது முஸ்லிம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை மக்காவின் மக்கள் முன் வைக்க ஆரம்பித்தவுடனேயே அப்பட்டமாய் ஏற்றுக்கொண்ட மிகச்சிலரில் அவர் 6வது. இதனால் பிற்காலத்தில் அவரை பற்றி சொல்லப்படும் போது ஹப்பாப் ஒரு காலத்தில் இஸ்லாத்தில் 6ல் 1 பங்கு என்று பெருமை சொல்லப்பட்டது. குறைஷிகளின் குழு ஒன்று ஒரு முறை வாள்கள் சில ஹப்பாபிடம் செய்ய கேட்டிருந்தனர். அவர்கள் வந்து பார்த்தபோது ஹப்பாப் இல்லை. அப்படியெல்லாம் எங்கும் செல்லும் அளவுக்கு அவருக்கு வேறெந்த சூழியும் இருந்ததில்லை. எனவே சற்று ஆச்சரியத்துடன் காத்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து ஹப்பாப் வந்து சேர்ந்தார். முகத்தில் இனம் தெரியாத ஒளி. வந்தவர்களை அமரச் செய்துவிட்டு அவர்களுக்கு முடித்து தர வேண்டிய வேலையில் மூழ்கினார். கணாக்காணும் கண்களுடன் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். பிறகு பேசினார். அவரை பார்த்தீர்களா? அவரது பேச்சை கேட்டீர்களா? வந்தவர்களுக்கு ஒரு மண்ணும் புரியவில்லை. ஏளனமாய் அவர்களில் ஒருவன், நீ அவரை பார்த்தாயா ஹப்பாப்? யாரை? கேட்டவருக்கு கோபம் வந்தது. அவரது பதில் கேள்வி அவனுக்கு ஏளனமாய் தெரிந்தது. நீ யாரை சொன்னாயோ அவரை. ஆம், நான் அவரை பார்த்தேன். உண்மை அவரது பக்கத்திலிருந்து வெளிவருவதை பார்த்தேன். ஒளி அவரது வாயிலிருந்து வெளிப்படுவதை பார்த்தேன். வந்தவர்களுக்கு பொறித்தட்டியது. யாரை பற்றி சொல்கிறாய் உம்மான்மாரின் அடிமையே? ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை அவர் மறைக்க விரும்பவில்லை. முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் சத்தியம் பேசுகிறார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். செய்தியுடனே அம்மா காதுக்கு போனது, உம்மான்மார் காதுக்கு.